உங்கள் ஏரியாவின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் ரிப்போர்ட்டர் விசன். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வித்துறை சார்பில் பள்ளி மேலாண்மை குழு மறு கட்டமைப்பு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு பள்ளி தலைமை ஆசிரியர் வாசிமலை தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார். திமுக நகர் செயலாளர் ரகுபதி, அலங்காநல்லூர் பேரூராட்சி தலைவர் ரேணுகா ஈஸ்வரி, கோவிந்தராஜ் தமிழ் ஆசிரியர் சக்திகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். உதவி தலைமை ஆசிரியர் மரிய ஜோசப் ராஜா வரவேற்றார். பள்ளி மேலாண்மை குழு பொறுப்பாசிரியர் பழனியம்மாள் பெற்றோர்கள் முன்னிலையில் கடந்த 2 ஆண்டு பள்ளி மேலாண்மை குழு நிர்வாக அறிக்கையினை வாசித்தார். தொடர்ந்து கணினி ஆசிரியர் திலக் டேவிட் காணொலி காட்சிகள் மூலமாக பெற்றோர்கள் முன்னிலையில் பள்ளி மேலாண்மை குழுவின் நோக்கம், திட்டங்கள் குறித்து விளக்கம் அளித்தார். முடிவில் முதுகலை ஆசிரியர் மணிகண்டன் நன்றி கூறினார். அலங்காநல்லூரிலிருந்து செய்தியாளர் உதயசூரியன். சட்டமன்ற உறுப்பினர் திரு வெங்கடேசன் அவர்களுடைய முயற்சியினால் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நமது பள்ளி மேலாண்மை குழு கூட்டத்தினுடைய தலைமையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் புதிதாக நம்ம பள்ளிக்கு பல நல்ல விழிப்புணர்வு கூட்டத்திற்கு பள்ளி மேலாண்மை குழு மூலமான விழிப்புணர்வு கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பில் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றும் முன்னாள் மாணவர், முன்னாள் பேரூர் செயலாளர், முன்னாள் பேரூர் தலைவர், தற்போதைய திமுக பேரூராட்சி செயலாளர் அண்ணன் ரகுபதி அவர்களுக்கும் மற்றும் பள்ளியை சார்ந்த ஆசிரியர் பெருமக்கள், எஸ்எம்சி தலைவர், உறுப்பினர்கள், மீடியா ஃப்ரெண்ட்ஸ், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நான் சார்ந்த சால்வை போடுற மாதிரி போகணும். எனக்கு பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது. கடந்த 2 ஆண்டுகளாக நம் அரசு பள்ளி குழந்தைகளின் கற்றல் திறன், சுகாதாரம், பாதுகாப்பு மற்றும் தடை சேர்ந்த மாணவனாகவும் அதே மாதிரி படிப்புல நல்ல கவனம் உள்ள மாணவனாகவும் இருக்கான். அதனால எங்களுடைய பங்களிப்பு எவ்வளவு இருக்கோ அதே மாதிரி உங்களுடைய பங்களிப்பு இருந்துச்சுன்னா மாணவர்களை ஒரு நல்ல நிலைக்கு நம்மளால கொண்டு வர அந்த பள்ளியை முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் மாணவர்கள் வீட்டுக்கு சரியான நேரத்துக்கு வர்றாங்க அப்படின்னு நீங்க வாட்ச் பண்ணுங்க. ஏன்னா நம்ம நாளை நாளுக்கு ஸ்கூல் முடியுதுன்னா அந்த நாளை நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் பள்ளிக்கும் அதே மாதிரி வீட்டுக்கு அதை தனியா பண்ணி கொடுத்துருந்தேன்னு சொல்லியிருக்கேன். அடுத்த நமக்கு என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம போடுற ஃபேனு, டியூப் லைட் மாணவர்கள் பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம போட்டு கொடுக்குறது